வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அகமது. சமீபத்தில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார். அந்த வீடியோவில் அவரிடம் ஒரு கேள்வி என்பது கேட்கப்படுகிறது. உங்களை அப்பான்னு எல்லாரும் கூப்பிடுறாங்களே அப்படின்னு. உடனே அதற்கு அவரும் ஒரு பதில் கொடுக்கிறார். இந்த வீடியோவை பார்த்த உடனே எனக்கு முதல்ல தோணுது என்னன்னா, இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் தங்களுடைய தேர்தல் வேலைகளை ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றது தான் அதில் உறுதியாக தெரிந்த ஒரு விஷயம். 2026 தேர்தல் என்பது ரொம்பவே ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்க போகிறது. 2 காரணங்களுக்காக. ஒன்று இந்த திராவிட கட்சிகளை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நடிகர் விஜய் தேர்தல் களத்தில் இறங்க போகிறார். 2வது, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வியூக வகுப்பாளர்கள், அதே போல் உள்ளூரில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்கள், இவங்களிடையே ஒரு மிக கடுமையான போட்டி என்பது இருக்க போகிறது அப்படின்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய வேலை என்ன, இவங்களை எதுக்காக அரசியல் கட்சிகள் என்கேஜ் பண்ணுறாங்க, இவங்களால் அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த வாரம் ஏன் என்ற கேள்வியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நீங்கள் நியூஸ் மினிட்டை சப்போர்ட் பண்ணணும், என்ன சப்போர்ட் பண்ணணும், ஏன் என்ற கேள்வியை சப்போர்ட் பண்ணணும், நாம் செய்கின்ற இந்த வேலையை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு 99 rupees நீங்கள் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்கான நியூஸ் மினிட்டோடைய மெம்பர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும். பேவால் பின்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டோரிஸ், இன்டெப்த்தாக இருக்கக்கூடிய ஸ்டோரிஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த பெய்ட் கான்டென்ட்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். உங்களுடைய இந்த சின்ன கான்ட்ரிபியூஷன் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையும், நியூஸ் மினிட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். நாம் செய்கின்ற இந்த வேலையை தொடர்ந்து செய்வதற்கு ஒரு பெரிய உந்துதலாக இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு விருப்பம் என்னென்னா, ஒரு 500 பேரை சப்ஸ்கிரைபர் தான் மாற்றணும் அப்படின்றது என்னுடைய முதல் கட்ட விருப்பமாக இருக்கிறது. ஸோ நிச்சயமாக நீங்கள் ஒரு 99 rupees செலுத்தி நியூஸ் மினிட்டுடைய மெம்பராக மாறி உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதற்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்துடைய 2ஆம் ஆண்டு அந்த தொடக்க விழாவில் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஸ்பீச்சில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருப்பார். கடந்த 10-15 ஆண்டுகளாக குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்திய மக்கள் மீது திணித்தார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் பேசுவார். இந்த இந்திய மக்கள் மீது இந்த குஜராத் மாடல் அப்படின்றது திணிக்கப்பட்டுச்சு. குஜராத்துடைய ஸ்டோரி, குஜராத்துடைய டெவலப்மெண்ட், குஜராத் இந்தியாவிலேயே மிகவும் வளர்ந்த மாநிலம், நம்பர் 1 ஸ்டேட் அப்படின்லாம் பயங்கரமாக அதை மார்க்கெட் பண்ணாங்க. அது எந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாக அதை மார்க்கெட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2013ஆம் ஆண்டு 2014ஆம் ஆண்டு, அதாவது அந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தான் அந்த குஜராத் அப்படின்ற அந்த மாநிலத்தை அப்படியே தூக்கி பிடிச்சி எல்லாமே பயங்கரமான ப்ரொஜெக்ஷனாக இருந்துச்சு. அதில் ஒரு முக்கியமான ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குஜராத் மாடலில் மார்க்கெட் பண்ணதில் பிரசாந்த் கிஷோர் அவர்கள். ஏன்னா அவர் அந்த சமயத்தில் நரேந்திர மோடியோடைய அதே போல் பிஜேபியோடைய வியூக வகுப்பாளராக இருந்தார். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக அவர் அசோசியேஷன் ஆஃப் பில்லியன் மைண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி மூலமாக அவர், சுனில் மற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த குஜராத் மாடலில் பெரிய அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. 10 வருஷம் கழித்து இன்றைக்கி அவரே சொல்கிறாரு, குஜராத் மாடல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்திய மக்கள் மீது திணித்தார்கள் அப்படின்னு. குஜராத் மாடலை அதை இப்படிலாம் அதை மார்க்கெட் பண்ணி, எப்படிலாம் அதை ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி அதை முன்னிலைப்படுத்தணுமோ அதையும் பிரசாந்த் கிஷோர் தான் செஞ்சார். இன்றைக்கி அந்த விஷயத்தை மக்கள் மத்தியில் திணிச்சாங்க அப்படின்றதையும் பிரசாந்த் கிஷோர் தான் சொன்னார். அப்போ பலருக்கு இந்த கேள்வி இருக்கும், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டுடைய வேலை தான் என்ன, எதற்கு கட்சிகள்லாம் இவங்களை சார்ந்து இருக்கிறாங்க, அதாவது கட்சிக்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வியூகங்களை வகுக்கும். இப்போ கடந்த காலங்கள்லாம் தலைவர்கள் அரசியல் வியூகங்களை அவங்கள தான் வகுப்பாங்க. இப்போ எதற்காக ஒரு அவுட் சைடு குரூப்பை இவங்க இன்வால்வ் பண்ணி பெரிய அளவுக்கு பணம் செலவு பண்ணி வியூகங்களை வகுக்க வேண்டும் அப்படின்ற அந்த கேள்வி தான் பலருக்கும் எழுகிறது. அப்போ அந்த இடத்துல தான் உங்களுக்கு இந்த வியூக வகுப்பாளர்கள் என்ன தான் பண்ணுறாங்க, அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு கட்சியை ப்ரொஜெக்ட் பண்ணணும், அவங்கள நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணணும், ஒரு லீடரை நல்ல விதமாக ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு ஒரு சில விஷயங்களை அப்படியே பயங்கரமாக மார்க்கெட் பண்ணி நம் கண் முன்னே நிறுத்திடுறாங்க. மக்கள் அதை உண்மைன்னு நம்பி மக்கள் அதற்காக போய் வாக்களிக்கிறது, அந்த கட்சிக்காக போய் சப்போர்ட் பண்ணுறது, அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வருது அப்படின்ற மாதிரி ஒரு 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 விஷயமாக இந்த தேர்தல்கள் மாறிவிட்டதா அப்படின்ற அந்த கேள்வியும் இருக்கிறது. ஏன்னா இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவுடைய முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய துணை முதலமைச்சர். அவரை பற்றி மக்கள் மத்தியில் இருந்த ஒரு பிம்பம் என்னன்னா, அவர் ஒரு எட்டப்பர், உத்தவ் டாக்கரேக்கு நம்பிக்கை துரோகம் இழைத்து விட்டார்
அவரை வந்து அடுத்த ஏக்நாத் ஷிண்டே இந்தியாவில் யாரு, தமிழ்நாட்டில் யாரு அப்படின்னு ஏக்நாத் ஷிண்டே அப்படின்ற அந்த பெயரையே வந்து அதாவது துரோகம் செய்கின்ற ஒரு நபராக அதை மாற்றி விட்டார்கள். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனில் அவருடைய பேர் இருந்துச்சு. கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவர் முதலமைச்சர் ஆனது கூட வந்து அங்கே இருக்கக்கூடிய மராட்டிய மக்களுக்கு பிடிக்கல. மராட்டிய மக்களுக்கு பிடிக்காததுனால உங்களுக்கு வந்து லோக்சபா தேர்தலில் பெரிய அளவுக்கு ஒரு தோல்வியை பாஜக சந்தித்தது. காங்கிரஸ் அதிக அளவுக்கு சீட்ஸை வந்து மகாராஷ்டிராவில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டே ஷோ டைம் கன்சல்டிங் அப்படின்ற ஒரு கம்பெனி, ராபின் சர்மா என்ற ஒரு நபருடைய தலைமையில் இயங்கக்கூடிய அந்த கம்பெனியை வந்து ஹையர் பண்ணுறாரு. ஹையர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஏக்நாத் ஷிண்டேக்காக வியூகங்களை வகுக்கிறாங்க. தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி அவங்க தொடர்ந்து ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாட்கி பஹினா அப்படின்ற ஒரு ஸ்கீம், அதாவது இங்கே எப்படி தமிழ்நாட்டில் உரிமை தொகை கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ஒரு ஸ்கீமை வந்து அங்கே அறிவிக்க வச்சு அந்த ஸ்கீமை நடைமுறைப்படுத்தி தேர்தல் வருவதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அந்த ஸ்கீம்ல வந்து 2 இன்ஸ்டால்மெண்ட்டை சேர்த்து கொடுத்து அதாவது ஒவ்வொரு பெண்ணுடைய கையிலையும் வந்து அங்கே ஒரு 5000 ரூபாய் வர மாதிரி வந்து ஒரு வியூகங்களை வகுத்து கொடுத்த உடனே ஏக்நாத் ஷிண்டேயோட இமேஜை வந்து அந்த ஸ்கீம்ல அவர் அப்படி பணம் கொடுத்த உடனே அந்த ஸ்கீமை வச்சுட்டு அப்படியே இந்த ஷோ டைம் கன்சல்டிங் வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதற்கு ஒரு வார்த்தையும் வந்து அவங்க காயின் பண்ணிட்டாங்க, அதாவது லட்கா பஹு. அதுதான் வந்து ஏக்நாத் ஷிண்டேக்கு மராட்டிய மொழியில் வந்து அவரை ப்ரொஜெக்ட் பண்ணது. இங்கே எப்படி எம்கே ஸ்டாலின் அப்பான்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஏக்நாத் ஷிண்டே வந்து பிலவட் பிரதர், அதாவது அன்புள்ள அண்ணன் அப்படின்னு பெண்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த லாட்கி பெஹ்னா ஸ்கீம், அதாவது அந்த உரிமை தொகை கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கீம் தான் வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷனில் ஒரு பெரிய கேம் சேஞ்சராக மாறியது. இப்போ அந்த கேம் சேஞ்சரால தான் வந்து மகாராஷ்டிராவில் பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சராக இருந்தார், இப்போ துணை முதலமைச்சர் இருக்கிறார். பிஜேபி அதிக சீட்ஸில் ஜெயிச்சாங்க. அப்போ இந்த வியூகங்கள் மூலமாக தான் வந்து அந்த வெற்றி என்பது சாத்தியமாகி இருக்கிறது. இப்போ அந்த ஸ்கீமுடைய ஆக்சுவல் நிலைமை என்ன? இவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, பல்வேறு கேரண்டிஸ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க, மோடிக்கு கேரண்டி, அந்த கேரண்டி, இந்த கேரண்டி. இப்போ அதோடைய ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத பின்னாடி சொல்றேன். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு வந்து தமிழகத்தை நோக்கி இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், வியூக வகுப்பாளர்களாம் தங்களுடைய கவனத்தை செலுத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாக எந்தெந்த கட்சிகள் யார் யாரை ஹையர் பண்ண போறாங்க, யார் யாரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்ற விவரங்கள்லாம் வந்து நாங்கள் நியூஸ் மினிட்ல ஒவ்வொரு வாரமும் அந்த பவர் ட்ரிப் அப்படின்ற ஒரு நியூஸ் லெட்டர் வரும். ஸோ நீங்கள் 99 rupees கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அந்த நியூஸ் லெட்டர் கூட உங்களுக்கு ஒரு வாரம் கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பும் இருக்கிறது. ஸோ அந்த நியூஸ் லெட்டரில் அந்த விஷயங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக நாங்கள் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிரதான கட்சியாக இருக்கக்கூடிய, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக, அவங்க வந்து ஐபேக், அதாவது ரிஷிராஜ் சிங் என்ற நபருடைய தலைமையில் இயங்கக்கூடிய ஐபேக்கை வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அவங்களும் ஐபேக்கும் அவங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் ஷோ டைம் கன்சல்டிங் ராபின் சர்மாவோடையும் வந்து அவங்க பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது. அதாவது ராபின் சர்மாவுடைய ஷோ டைம் கன்சல்டிங் வந்து கிரியேட்டிவ் சைட், அதாவது இந்த கேம்பெயினை எப்படி டிசைன் பண்ணுறது, அப்புறம் மீடியா ஆட்ஸ் எப்படி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து மக்களை கவரக்கூடிய அந்த பப்ளிசிட்டி மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி உருவாக்குவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க பெண்ணோட, அதாவது பெண் அப்படின்னா பாப்புலஸ் எம்பவர்மெண்ட் நெட்வொர்க் அப்படின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனியை வந்து திமுகவே வந்து அவங்களே உருவாக்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுலேயே வந்து ஒரு 100கணக்கான நபர்கள் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த கம்பெனியோட இணைந்து இவங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அதில் ராபின் சர்மா ஷோ டைம் கன்சல்டிங் வந்து வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து தற்போது எழுந்திருக்கிறது. ஏன்னா அவருக்கு அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதோ ஒத்துக்கல. ஏன்னா 2 அமைப்புகளும், அதாவது ஐபேக்கும் ஷோ டைம் கன்சல்டிங்கும் ஒன்னா வந்து ஒரு பார்ட்டிக்கு வேலை செய்யறது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அவருடைய ஆஃபீஸ் ஷோ டைம் கன்சல்டிங் உடைய டவுன் ஹால் மீட்டிங்ல ஆஃபீஸ்ல பேசும்போது எம்ப்ளாயிஸ்ட நாங்கள் தமிழ்நாட்டுக்கு போல அப்படின்ற மாதிரி ராபின் சர்மா சொல்லி இருக்கிறார். பட் இருந்தாலும் வந்து இது இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து திமுக யாரையும் விடாம எல்லோரையும் வந்து தங்கள் பக்கம் இழுத்து பிடித்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்றாங்க. ஸோ அதே மாதிரி அதிமுக வந்து யார்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு பக்கம் ராபின் சர்மாட்டையும் பேசிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர்ட்டையும் பேசிட்டு இருந்தாங்க. ஆல்மோஸ்ட் பிரசாந்த் கிஷோரோட தான் அவங்களுக்கு வந்து ஒரு டீல் வந்து சைன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி ஒரு நிலை என்பது இருந்துச்சு. பிரசாந்த் கிஷோருடைய ஒரு டீம் வந்து அதிமுக அலுவலகத்தில் உட்கார்ந்து அவங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இப்பொழுது பிரசாந்த் கிஷோர் வந்து தாவேகா பக்கம் நகர்ந்து இருக்கிறார்.
தாவேக்கால தான் வந்து இன்னைக்கு அதிகமான ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்காங்க. ஒன்று வந்து விஜயுடைய பொலிட்டிக்கல் அட்வைசராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அவரும் வந்து அந்த கட்சியில் இணைஞ்சிட்டாரு, ஆதவ் அர்ஜுனா. அதுக்கப்புறம் வந்து இப்போ பிரசாந்த் கிஷோர் ஸ்பெஷல் அட்வைசராக தாவேக்காவுக்கு அவர் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி தாவேக்காவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 3 வியூக வகுப்பாளர்கள் இருக்காங்க. இந்த வியூக வகுப்பாளர்கள்லாம் எதற்கு தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லீடரை பிராண்ட் பண்ணுறது, அந்த பார்ட்டியை பிராண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த பார்ட்டியோடைய ஸ்கீம்ஸை வந்து பிராண்ட் பண்ணி பெரிய அளவுக்கு அதை மார்க்கெட் பண்ணி அதை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு வேலையை தான் அவர்கள் தொடர்ந்து செய்கிறார்கள். அது சும்மா வந்து நடக்கலை, அதற்கும் வந்து ஒரு பெரிய தொகை அப்படின்றது செலவு செய்யப்படுகிறது. நாம் வந்து எலெக்ஷன் கமிஷனில் இந்த அரசியல் கட்சிகள்லாம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்ஸை எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பிரசாந்த் கிஷோரே கிட்டத்தட்ட ஒரு 4 கட்சிகளுக்கு அவர் வந்து வியூகங்களை வகுத்திருக்கிறார். அதில் 2014ஆம் ஆண்டு லோக்சபா எலெக்ஷன்ஸ்க்கு அதாவது பிஜேபி மட்டும் செலவு செய்திருக்கக்கூடிய தொகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸ்பென்சஸ் ஃபார் மீடியா அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த ஊடகங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள், அதே போல் இந்த பப்ளிசிட்டிக்காக இவங்க செலவு பண்ணியிருக்கக்கூடிய தொகை மட்டுமே 300 கோடி ரூபாய் கட்சியாக பார்ட்டியாக. அதுதான் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்ஸில் இருக்குது. அதே மாதிரி ஜெகன்மோகனுக்கும் அவர் பண்ணியிருக்காரு 2019 எலெக்ஷனில். ஜெகன்மோகனுக்கு பார்த்தீங்கன்னா 36 கோடி ரூபாய் செலவு செய்து வெறும், நான் என்ன சொல்கிறது, இது வெறும் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மட்டுமே இவங்க வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணுறாங்க. மற்ற விஷயங்கள்லாம் இன்னும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்றது இருக்குது, கன்சல்டிங் ஃபீஸ் அப்படின்றது இருக்குது. மம்தா பானர்ஜிக்கு எவ்வளவு அப்படின்ற தொகையை வந்து எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே இல்லை. அதே மாதிரி 2021ஆம் ஆண்டு பிகே வந்து டிஎம்கேக்கு பண்ணும்போது அவர் செலவு செய்த தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெறும் பப்ளிசிட்டிக்காக இவங்க செலவு செஞ்ச தொகை மட்டுமே வந்து 39 கோடி ரூபாய். 39 கோடி ரூபாய் மீடியா அட்வர்டைஸ்மெண்ட், கூகுள் ஆட்ஸ், அதுக்கப்புறம் பேப்பரில் கொடுக்குற ஆட்ஸ், டிவியில் கொடுக்குற ஆட்ஸ், யூடியூப்பில் கொடுக்குற ஆட்ஸு, அப்புறம் மற்ற பேப்பர்ஸுக்கு வந்து இவங்க கொடுக்கக்கூடிய விளம்பரங்கள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து இவங்க செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2021 அதிமுகவுடைய கேம்பெயின் வந்து வெற்றி நடை போடும் தமிழகம். இது அவங்க கவர்மெண்ட்ல இருக்கும்போதே இந்த கேம்பெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட்ல இருக்கும்போது இந்த கேம்பெயினை வந்து ஒரு அரசாங்க கேம்பெயினாவே அவங்க வந்து கொண்டு போனாங்க. தமிழக அரசுடைய கேம்பெயின். இதுக்கு வந்து தியேட்டர்ல ஆட் போடுறது, பத்திரிகைகள்ல ஆட் கொடுக்கறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை அவங்க செஞ்சாங்க. ஸோ அதற்கு அரசு தொகை, அரசு பணம் எவ்வளவு செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 கோடி ரூபாய். அதாவது ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின் எலெக்ஷனுக்கு முன்னாடி அரசாங்க பணத்தில் அதிமுக நடத்தி இருக்கிறது. அதற்கு அவ்வளவு பெரிய தொகையும் செலவு செய்திருக்கிறார்கள். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் அவங்க வந்து விளம்பரங்களுக்காக மட்டுமே செலவு செய்திருக்கக்கூடிய அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56 கோடி ரூபாய். அதே மாதிரி பாமக ஜான் ஆரோக்கியசாமி, இப்போ விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக இருக்கக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி தான் வந்து 2021 தேர்தலில் பாமகவுக்கு மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு அவரை ரீபிராண்ட் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாரு. கிட்டத்தட்ட அதற்கும் வந்து செலவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடி ரூபாய் என்பது செலவு செய்யப்பட்டிருக்கு. இது வெறும் விளம்பரங்களுக்காக மட்டும்தான். ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிலேயே வந்து இவ்வளவு பெரிய பணம், இவ்வளவு பெரிய தொகை எல்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்ன பிம்பம் வேணுமானாலும் நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து ஒரு மிகவும் மோசமான ஒரு அரசாங்கத்தை கொடுத்து கூட, ஆனால் விளம்பரங்கள் மூலமாக இந்த அரசாங்கம் வந்து பிரம்மாண்டமாக சமூக வலைதளங்களில் மற்ற ஊடகங்களில் விளம்பரங்கள் மூலமாக இந்த அரசாங்கம் வந்து மிகவும் சிறப்பாக செயல்பட்டிருக்கு, பிரமாதமாக இந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய வேலையை செய்திருக்கிறது அப்படின்ற அளவுக்கு வந்து உங்களுடைய இமேஜை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி கம்பெனிஸ் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதற்காக தான் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் வந்து நமக்கும் இந்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தேவைப்படுகிறது. அதனால தான் வந்து அவங்க நிறைய டிபெண்ட் பண்ணுறாங்க. அதாவது இவங்க இந்த விளம்பரங்கள் இதை தாண்டி ஒரு தொகுதியில் நிலவரம் எப்படி இருக்கிறது, அங்கே வந்து கட்சி வேலை எப்படி நடக்குது, எந்தெந்த பூத்லாம் வந்து வீக்காக இருக்குது, எந்தெந்த பூத்தெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும், எந்தெந்த கன்ஸ்டுவன்சிஸ், எந்தெந்த தொகுதிகள்லாம் வந்து ஸ்விங் கன்ஸ்டுவன்சிஸ், அதை மாறி மாறி வந்து அங்கே அதிமுகனா திமுக அப்படி மாறி மாறி வரக்கூடிய கன்ஸ்டுவன்சிஸ் எது அப்படின்னு எல்லா டேட்டாவையும் எடுத்து ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அப்படின்றதுனால அந்த விஷயங்களை எல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட அதெல்லாம் வந்து வேற ஒரு டீம் வந்து வெறும் ரிப்போர்ட்ஸ் மட்டும்தான் கொடுக்குமே தவிர கிரவுண்டில் நடக்கக்கூடிய வேலைகள் அது மற்ற விஷயங்கள்லாம் வந்து கட்சிக்காரங்களுக்கு டைரக்ஷன்ஸ், லீடர்ஷிப் டைரக்ஷன்ஸ் கொடுக்கும். அதன் மூலமாக அது வந்து தேர்தல் அப்படின்றது நடக்கும். ஸோ இந்த தேர்தலில் தான் வந்து இந்த மாதிரி
ஒரு பக்கம் ஒரு பிம்பத்தை உருவாக்குவது, இன்னொரு பக்கம் இந்த வேலைகள் இந்த கம்பெனிஸ் கொடுக்கக்கூடிய டேட்டாவை வச்சு அந்த வேலைகளை செய்வது அப்படின்ற அளவில் தான் இன்னைக்கு தேர்தலை அரசியல் கட்சிகள் சந்திக்க தயாராகிறாங்க. ஒரு வியூக வகுப்பாளர் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னா தேர்தலை சந்திக்கிறதுக்கே ஒரு பெரிய அச்சம் என்பது இன்னைக்கு இந்த கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படின்ற கூட கேள்விகளை எழுப்பலாம். ஆனால் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தேர்தல் சமயத்துல இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், இந்த லீடர்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராமிசஸ், இதெல்லாம் அவங்க கரெக்டா நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் ஒரு பெரிய குறைபாடு அப்படின்றது இருக்கு. ஒரு பெரிய ஏமாற்றம் என்பது மக்களுக்கு ஏற்படுகிறது. இப்போ திமுகவும் எவ்வளவோ ப்ராமிசஸ் பண்ணாங்க, வந்த உடனே ஒரு சில ப்ராமிசஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இன்னும் பல ப்ராமிசஸ் அரசாங்க ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஏகப்பட்ட ப்ராமிசஸ் பாக்கி இருக்கு. ஆனால் அதை பற்றிலாம் யாருமே பேச மாட்டேறாங்க. ஆனால் இந்த ப்ராமிசஸ்லாம் தேர்தல் சமயத்தில் இவங்க எந்த அளவுக்கு பெருசாக மார்க்கெட் பண்ணாங்க, அந்த வாக்குகளை பெறுவதற்காக அவங்க எந்த அளவுக்கு போய் ரீச் அவுட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நாம பார்த்துருக்கிறோம். ஆனால் நடைமுறைக்கு வரும்போது அதை அவர்கள் செய்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லை. இதற்கும் ஒரு சிறந்த உதாரணம் மகாராஷ்டிரா தான். மகாராஷ்டிராவில் என்ன சொன்னாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே உங்களுக்கு 1500 ரூபா கொடுக்குறோம், அது 1700 ரூபாவோ அல்லது 2100 ரூபாவோ கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி ஓவர் நைட்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏக்நாத் ஷிண்டே தான் அதை அனௌன்ஸ் பண்ணாரு. அப்போ அதையெல்லாம் நம்பி அந்த பெண்கள் பிஜேபிக்கும் சிவசேனாவுக்கும் வாக்களித்தாங்க. வாக்களித்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த பெண்கள்லாம் ஏக்நாத் ஷிண்டே மீது கோபமாக இருக்கிறார்கள். இன்னைக்கு ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர் கிடையாது, அவர் பாட்டுக்கு வாக்குறுதியை கொடுத்துட்டு போயிட்டாரு. பிஜேபியும் வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. இப்போ அந்த ப்ராஜெக்டை, அந்த பணத்தை உரிமை தொகையை அவங்க உயர்த்துவாங்களா, கொடுப்பாங்களா, இல்லையா அப்படின்ற எந்த விவரமும் இல்லாம அந்த பெண்கள் மத்தியில ஒரு பெரிய கொந்தளிப்பு அப்படின்றது மகாராஷ்டிராவில் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதுதான் உண்மையான நிலை. ஸோ இந்த வியூக வகுப்பாளர்கள் வகுத்து கொடுக்கின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி மூலமாக தான் அரசியல் கட்சிகளும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இவ்வளவு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் அப்படியே காணாம போயிடும், அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு பிரச்சனையா அதை நாங்கள் தீர்த்து விடுவோம், ஆசிரியர்களுக்கு ஒரு பிரச்சனையா அதையும் நாங்கள் தீர்த்து விடுவோம், அதே போல சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனையா அந்த திட்டங்கள்லாம் நாங்கள் கைவிட்டுருவோம் அப்படின்னு அள்ளி வாக்குறுதிகளை தெளித்து விடுவார்கள். அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதுல ஒரு சில விஷயங்களை மட்டும் செஞ்சுட்டு பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் என்பது இருக்காது. நீங்க அரசாங்க மிஷினரியில ஏதாச்சும் மாற்றம் ஏற்பட்டிருக்கா? ஒரு ஆட்சி மாறினதுக்கு பிறகு அரசாங்க ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதா? இபி ஊழியர்கள் மத்தியில் மாற்றம் இருக்கிறதா? கார்ப்பரேஷன் ஊழியர்கள் மத்தியில் மாற்றம் இருக்கிறதா? ரேஷன் கடை ஊழியர்கள் மத்தியில் மாற்றம் இருக்கிறதா? மக்கள் சந்திக்கக்கூடிய அன்றாட பிரச்சனைகளை மக்கள் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு சாதாரண குடிமகன் கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போயிட்டு வரான்னா அவன் மீது சுமத்தப்படுகின்ற அந்த பாரம் இருக்கு இல்லையா, லஞ்ச லாவணியம்லாம் பெரிய அளவுக்கு ஒரு கோபத்தையும் கொந்தளிப்பையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கிறது. ஆகவே இந்த வியூகங்கள் இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பெரிய அளவுக்கு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணி அப்படியே டைவர்ட் பண்ணி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பி உங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு இந்த வியூகங்களை வைத்துதான் இந்த அரசியல் கட்சிகள் ஆட்சியை பிடிக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல எதிர்வரக்கூடிய தேர்தல் இன்னும் கவனமாக இருக்க வேண்டிய தேர்தல். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு வியூக வகுப்பாளர்கள் வந்துட்டாங்க, இனியும் பல பேர் வருவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர்களும் இருக்காங்க அங்கங்க. ஸோ எல்லாரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி அங்கங்க பண்ணி ஏதோ ஒரு வகையில் மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும்னு இந்த 2026 தேர்தலே வியூக வகுப்பாளர்களுக்குள்ள ஒரு பெரிய போட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அரசியல் கட்சிகளுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியை தாண்டி இந்த வியூக வகுப்பாளர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டியாக இந்த களம் மாறும் அப்படின்னு பார்க்கிறேன். ஸோ அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் நாம தான் கவனமாக இருக்கணும். ஆகவே இந்த தேர்தலில் உன்னிப்பாக அனைத்து விஷயங்களையும் கவனித்து ரொம்ப கவனமாக இருந்து எது உண்மை, எது இவங்களால சாத்தியம் பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்றத பொறுத்து நம்மளுடைய முடிவுகளை எடுக்க வேண்டிய ஒரு முடிவை நாம் அப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ ஆகவே இந்த களத்தில் என்ன நடக்குது, திரைமறைவில் என்ன நடந்துட்டு இருக்கு, அரசியல் கட்சிகள் என்ன வியூகங்களை வகுக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களிடத்துல கொண்டு போய் சேர்ப்பதற்கு எங்களை போன்ற ஊடகங்களுடைய பணி அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆகவே தான் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிச்சயமாக தேவை. இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி ஒரு 99 ரூபீஸ் 99 ரூபாய் நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப், ஒரு 7 நாட்களுக்கு மெம்பர்ஷிப் கிடைக்கும். எங்களுடைய ஸ்டோரிஸை படிக்கலாம். எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.